படம் எதிர்பார்த்தோட நல்லாவே இருந்தது. மலையாளம் படத்துக்கு நம்ம அங்கே சப்போர்ட் பண்ணுறோம், பட் இங்கே வந்துட்டு நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். அப்புறம் நல்ல படம் வந்ததுக்கப்புறம் படம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம். சூப்பராக இருந்துச்சுண்ணா, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், செம்மையாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. எக்ஸ்பிரஷன் வைக்காம போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ. வெளில வெட்டி காட்டுவானுங்க, அவள் தான் ப்ரோ, மற்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. 2 hours அந்த ஓடினதே தெரியாத மாதிரி நல்லா எடுத்துகிட்டு போயிருங்க. மேடம் ஒயிட் ரோஸ் படம் ஒயிட் ரோஸ் சூப்பராக இருந்துச்சுண்ணா, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் எதாவது எதிர்பார்த்து போனீங்களா அந்த படத்துக்கு? நான் வந்து எப்படியும் எதிர்பார்க்கல. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. எனக்கு யூஸ்வலாகவே த்ரில்லர் மூவினா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ட்ரெய்லர் பார்த்தோன்னே பார்க்கணுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் அப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரெகுலர் பேட்டர்னில் இருக்கா இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஏன்னா நிறைய த்ரில்லர் பார்த்துருப்போம். ஆமாம், இது வந்து லைக் என்ன சொல்கிறது, என்ன ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு அது வந்து சஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து என்ன க்யூரியஸாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. இல்லை அந்த மாதிரிலாம் விறுவிறுப்பாக போச்சு. ஓகே, மியூசிக் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருந்துச்சு? பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் சாங்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. ஆனந்தி மேம் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? கைலாந்தி மேம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேரக்டரோடு நல்லா செட் ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது முகம் சுளிக்கிற மாதிரி சீன்ஸ் இருந்துச்சு? அந்த ரத்தம் தெரிக்கிறது, இந்த குழந்தைய அது பண்ணுறது அவ்வளோ இல்லை. முகம் சுளிக்கிற மாதிரி அவ்வளோ இல்லை. த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆனால் லைக் நிறைய இடத்துல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருந்தது. ரீவாட்ச் பண்ணுவீங்களா அந்த மூவி? ரீவாட்ச் தெரியல, ஏன்னா த்ரில்லிங்னாலே யூஸ்வலாக வந்து இன்னொரு வாட்டி பார்க்க முடியாது. ஸோ வந்து ஓவராலாக என்ன சொல்லுவீங்க? ஓவராலாக சூப்பர் படம். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு த்ரில்லர் ஃபிலிமோட இது லைக் எஃபெக்ட் நல்லா கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்தது படம். ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு கிரிப்பிங்காக ஒரு 2 hours நினைக்கிற மூவி. 2 hours அந்த ஓடினதே தெரியாத மாதிரி நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தேன். நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க ட்ரெய்லர்லாம் பார்த்து? நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு ஓகே இது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் எடுக்கிற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபிலிம் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற விதமாக கொஞ்சம் இந்த ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தாங்க. முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சைக்கோ த்ரில்லர் ஏதாவது கை வெட்டுற ரத்தம் தெரிக்கிற மாதிரி. சைக்கோ ஃபிலிம்ஸ்னால் அது காட்டுறது இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் கண்டிப்பாக நம்ம இல்லாமல் பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சீன் தவிர்த்து நீங்கள் ஸ்டோரி லைனில் அது எதுக்காக கொண்டு வராங்கன்னா பேசிக்காக ஒரு ரியாலிட்டி. நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கிங்கோட அப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூமில் ஒரு அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று வருதுன்னா உங்களை வந்து அந்த ரூமில் ஒரு கார்னரில் நின்று பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக ஒரு 2-3 கோர் சீன்ஸ் வைக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் ஸ்டோரி லைன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்ல படம் நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் வந்தோம். பட் உள்ளே வந்து பார்க்க ட்ரெயிலர் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் வந்தபோது சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயிலர் பார்க்கும்போது என்ன நினச்சிங்க இந்த படம் எப்படி இருக்கும்? நாங்கள் ஆக்சுவலி ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சுன்னா கிறிஸ்பாக சூப்பராக எடிட் பண்ணியிருந்தாங்க. பட் படம் பார்க்கும்போது ஓகே யூஸ்வல் த்ரில்லமாக தான் இருக்கும்னு நினச்சோம். பட் உள்ளே வந்து பார்க்கும்போது இட்ஸ் டோட்டலி சூப்பராக இருந்துச்சு. அந்த எமோஷனல்ஸ் வச்சு இருந்துச்சு, நிறையா எலிமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. நார்மல் நிறைய படம் த்ரில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, அது சரியாக ஒர்க் அவுட் ஆயிருக்காது. பட் அந்த எமோஷன்ஸோட த்ரில் இருக்கும்போது இன்னும் சூப்பர் எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்கும். ஆமாம், இல்லை அதில் இல்லை என்ன ப்ளஸ்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ இன்டர்வல் சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் பேசிட்டு இருந்தோம் இது வரைக்கும். ஆனந்தி மேமாக இருக்கட்டும், ஆர்கே சுரேஷ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ஹீரோ புது ஹீரோன்னு நினைக்கிறேன், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உமன் சென்ட்ரிக் மூவி தான். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா மலையாளம் படத்துக்கு நம்ம அங்கே சப்போர்ட் பண்ணுறோம், பட் இங்கே வந்துட்டு நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். அப்புறம் நல்ல படம் வந்ததுக்கப்புறம் படம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கே இப்படி இங்கேருந்து சும்மா சத்தம் போட்டுட்டு இருந்தால் கேட்காது, இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. அதே மாதிரி த்ரில்லர்னாலே இந்த மியூசிக் நல்லா இருந்தால் தான் பார்க்க. மியூசிக் தான் ஆக்சுவலி மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ரைட் மேலே கீழே மிக்சிங் ஆகட்டும், மாஸ்டரிங் ஆகட்டும், மியூசிக்கோட சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து அதான் பெரிய ப்ளஸ்ன்னு எனக்கு இந்த படத்துக்கு. 2 hours செம்ம கிறிஸ்பாக போகணும் உட்காந்தும் எந்திரிச்சு வந்ததே தெரியல. எனக்கு வந்து எங்கேயுமே லேக் ஆகலை. டோட்டலாக படம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஆடியன்ஸ் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். முகம் சுளிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கு. ஆனால் த்ரில்லர்னால அந்த ரத்தம் தெரிக்குது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே அப்படி இல்லை. ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்கேயாச்சும் ஒன்று அப்படி இருக்குமோன்னு நினச்சோம். பட் எங்கேயுமே முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, தேவைப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கணும், அப்போ தான் இதெல்லாம் கரெக்டாகும். ஏன்னா ஓவரால் படம் சூப்பராக இருக்குது. நம்ம சும்மா ஓடிடி வரும்னு வெயிட் பண்ணாமல் இந்த படம்லாம் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். நான் ஒயிட் ரோஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா தானே இருந்தது, படம் நல்லா இருந்தது. நான் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நீங்கள் என்ன எதிர்பார்த்தோம்? நான் சாதாரணமாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். ஸோ படம் எதிர்பார்த்தோட நல்லாவே இருந்தது. எக்ஸ்ட்ராடினரியாக அப்படின்னு சொல்ல முடியும், நல்லாவே இருந்தது. படம் நல்லா இருந்தது. கதை வந்து பேசிக்காக க்ரைம் த்ரில்லர் தான். ஸோ வில்லனுக்கு வந்து ஏதோ நோய் இருக்க மாதிரியும் அதனால் இந்த மாதிரி ஆகிறதும் கதை. ஆனால் கதை நல்லா இருந்தது, போர் அடிக்காமல் 2 hours போச்சு. கண்டிப்பாக த்ரில்லர் மூவினாலே அது ஒரு ரெகுலர் பேட்டர்ன். ஆமாம் அதே மாதிரி இருக்கானா ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன ஓவர்லேப் பண்ணு தான் புதுசாக அதான் நோய் இருந்து அந்த மாதிரி அதனால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க.
ஸோ அதனால் ஆக்டிங்கும் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிஜிஎம் பின்னாடி பேக்ரவுண்டும் எல்லாமே நல்லா இருந்தது. நான் உண்மையிலே நல்லா இருந்தது. நல்ல நல்ல படம் தான், நல்ல படம் தான் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ நல்லா தான் இருந்தது. இல்லை ஸ்லோவெல்லாம் இல்லை, போனதும் தெரியல, டைம் போனது 2 hours. படம் 1 hour 56 அந்த மாதிரி நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் போய் பார்க்கலாம். ப்ரோ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. உண்மையாகவே நீங்கள் எக்ஸ்பிரஷன் வைக்காமல் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ. நீங்கள் எக்ஸ்பிரஷன் இந்த பட்ஜெட்டில் யாரும் எக்ஸ்பிரஷன் வைக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஆனந்தி மேம் வந்து சரியாக பண்ணியிருக்காங்க. கேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்டிங் லெவலில் எக்ஸ்ட்ரீமில் இருந்துச்சு. ஆர்கே சுரேஷோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. அவருக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணது கிடையாது, ஆனால் கொடுத்தாலுமே அவர் பண்ணுறாரு, பயங்கரமாக பண்ணார். ஓகேவா, அந்த மாதிரி ரோல் யாரும் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணார். அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கரெக்டாக கரெக்டாக முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் கரெக்டாக இது பண்ணாங்க. அந்த கரெக்டாக இன்டர்வல் பக்கான்னு இருந்தாங்க. நீங்கள் மூவி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours தான். 2 hours ஒர்த்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா, நார்மலாக 2 hours பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், ஆனாலும் எந்த லாகுமே இல்லை. இந்த கொடுக்குற காசுக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மியூசிக்கு அந்த ஒரு சாங் உயிரின் உயிரின்னு ஒரு சாங் வரும், அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இந்த சைக்கோத்தில் பிஜிஎம்மும் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, அது மாசாக இருந்துச்சு. ஓகே, குழந்தைங்க அந்த மாதிரி போடுறதுனால இது முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. முகம் சுளிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஏன்னா வெள்ளை வெட்டி காட்டுவானுங்க, அவள் தான் ப்ரோ. மற்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு வெட்டி காட்டுற மாதிரிலாம் இருக்காது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அந்த சின்ன பசங்க கூட வந்து பார்க்கலாம். அந்த ரொம்ப இதெல்லாம் இருக்காது. ஓவராலாக என்ன சொல்லிக்கிறோம்? ஓவராலாக படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி. இது நீங்கள் யோசிக்கணும். இந்த ஓடிடிலாம் ஒர்க் ஆகாது. ஓடிடியில் சும்மானா பார்த்துக்கலாம், ஆனால் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். அந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும்.